அண்ணா உனக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு அம்மாவோட பர்த்டே. எனக்கு என்ன வாங்குறதுனே தெரில. முக்கியமாக என்கிட்ட காசே இல்லை. உன்கிட்ட ஏதாச்சும் காசு இருக்கா? என்கிட்ட சுத்தமாக இல்லை. நான் என்ன கிஃப்ட் வாங்க போகிறேன்னே தெரிலப்பா. எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு மண்டெல்லாம் குழப்பாகுது. உன்கிட்ட ஏதாச்சும் இருந்தால் கொடுப்பா ப்ளீஸ். அவ்வளோதானே, கவலைப்படாத. என்கிட்ட நிறைய காசு இருக்கு. ஜீம்பா பாத்தியா, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ காசு இருக்குன்னு நீயே பாரு. இங்கே பாரு எவ்வளோ காசு இருக்குன்னு. 100, 200 அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் 300 இருக்குது, இதில் 10 இருக்கு, எல்லாமே இருக்கு. வாவ், எவ்வளோ காசு வச்சிருக்க. வாவ், எனக்கு ஆச்சரியமா இருக்கே. இவ்வளோ காசு வச்சிருக்கியே. அது சரிண்ணே, என்ன வாங்குறதுன்னே தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதை பார்த்துக்கலாம் விடு. சரி, நீயும் காசு சரி, எல்லாரையும் காசு சரி. எல்லாரையும் காசு சேர வைக்கி. அப்போதான் எல்லாமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிஃப்ட் சேருங்க. அப்போதான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க.